பார்வதி அமித்தை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அமித் வந்து நான் எது சொன்னாலும் அப்படியே எடுத்துக்க மாட்டான். இதுக்கு இப்படி யோசிச்சு பாரு, இதுக்கு இன்னொரு ஒரு பரிமாணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பான். அவர் உங்களை வாயா பையன் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருந்துச்சா? இல்ல வினோதுக்கும் எனக்கும் நடந்த சண்டை எல்லாம் இந்த அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை தான். ஒரு சப்ப மேட்டர். ஸோ சபரி வந்து ஒரு ரொம்ப நல்ல பிளேயர். ஆனால் தன்னோட பிளேயை பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ரொம்ப சேஃபாக விளையாடுறாரு. பெருசாக லைக் என்னமோ தன்னை வந்து ஹோல்ட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது சபரி. ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எப்படி தோணுதா, சுபிக்ஷா நிறைய இடத்துல அவங்க வாய்ஸே கொடுக்கலையோ, ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி பயங்கர சேஃப் கேம் மாறிட்டே அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. நான் சேஃப் கேம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா யாரையும் என்னால் ஹர்ட் பண்ண முடியல. விஷ பாட்டில் சாண்ட்ரா மிகவும் அப்பாவி, வெகுளி அப்பாவி. அது நான் தான் இருந்திருக்கேன் நினைக்கிறேன் உள்ள. டைட்டில் வின்னர் கானா வினோத். ஓகே, எதனால எப்படி உள்ள ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு நான் வெளியே வந்து பார்த்ததுல சொல்றேன். மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குது. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. நீங்க ஒத்துக்கிறீங்களா? பொழைக்கும் போது நான் இவ்வளோ பொழைச்சிருக்கேன். இல்ல உலகத்துல விட்டுருங்க, பிக் பாஸ் குள்ளன்னு வச்சுக்கலாம். இது பிக் பாஸ் எல்லாம் ஒரு 3 மாசம் தான். அது வந்து அதுக்காக நம்மளை மாத்திக்கிட்டு அதுல அங்க பொழைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மொத்தமா நம்மளை மாத்தி அதுக்கப்புறம் அது வெளியே வரும்போது அந்த கெட்ட பேரோட வந்து அது வேணாம். அதான் சொல்றேனே வந்து இந்த கேம் வந்து இட்ஸ் ஒரு சொசைட்டில என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஒவ்வொருத்தர் வந்து சில பேர் வந்து கேமுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கு வேணா இறங்குவாங்க. சில பேர் வந்து அதை கேம் அந்த டாஸ்க் மட்டும் சூப்பரா முனைப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டைக்குள்ள எல்லாம் வராம இருப்பாங்க. ஆனா அதுல நான் ஒரு டைப் வந்து ஓகே, டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணணும், கேம்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும். பட் அதை தாண்டி மத்தவனை தாழ்த்திட்டு நான் வந்து உயரணும் அப்படின்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். சரி, அது ஒரு டைப் ஆஃப் பர்சன் தானே. சோ அது வந்து மக்களுக்கு அது பிடிக்கலன்னா அனுப்பிச்சிருவாங்க. அது பட் 8 வாரம் அதை நான் தாக்கு பிடிச்சி நான் இவங்க நல்ல நல்ல பிளேயர்ஸோட விளையாடி அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் அது வரைக்கும் 8 வீக்ஸ் அந்த நான் போன ஒரு 4வது வாரத்துல இருந்து ஒரு 8 வீக்ஸ் நான் டிராவல் பண்ணிருக்கேன். 12வது வாரம் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படிங்கிறது ஓகே, இந்த டைப் ஆஃப் பர்சன் கூட மக்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அமித்தோட என்னோட கண்டெஸ்டன்ட் அவங்க யாரை விரும்புறாங்களோ, அமித்தோட இந்த கண்டெஸ்டன்ட் எப்படி விளையாடுவாங்க? பிகாஸ் எனக்கு ஹைட் அட்வான்டேஜ், ஃபிட்னஸ் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கிறதுனால அந்த பிசிக்கல் டாஸ்க்ல எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எனக்கு ஓட்டு போடாம விட்டுட்டாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பார்வதி அமித்தை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. பாருவோட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருந்ததுன்னா, அவங்க எப்பவுமே என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயந்து தான் பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு கிளிப் வைரல் ஆச்சு. அமித் வந்து நான் எது சொன்னாலும் அப்படியே எடுத்துக்க மாட்டான். இதுக்கு இப்படி யோசிச்சு பாரு, இதுக்கு இன்னொரு ஒரு பரிமாணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பான். அதுக்கு வந்து நான் சொல்லுவேன், நீ அவ்வளோ நல்லவனா யோசிக்க தேவையில்லை, இந்த கேம்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அவன் ஒத்துக்க மாட்டான். இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே யோசிப்பான், என்னையும் யோசிக்க சொல்லுவான். சோ அப்படிதான் இருந்திருக்கு. உள்ள பார்க்கும்போது அமித்க்கும் வினோத்துக்கும் இருந்த நட்பு பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல திவாகர் கூட அவரை மெய் அழகர் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது பெருசா யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஆனா உங்க 2 பேருக்குள்ள பிடிச்சது என்னன்னா, அந்த 24 hours நீங்க நிறைய பாடல்களை பத்தி பேசுவீங்க, பாடி காட்டுவீங்க, கம்போஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப யதார்த்தமாவும் இருந்துச்சு, பார்க்கவும் அழகா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல உங்களுக்கும் வினோத்துக்கே ஒரு பயங்கர சண்டை இருந்துச்சு. அவரு உங்களை வாயா பையன் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருந்துச்சா? இல்ல வினோதுக்கும் எனக்கும் நடந்த சண்டை எல்லாம் இந்த அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை தான். அது ஒரு சப்ப மேட்டர். பூரி சரியா சூடல அப்படிங்கறதெல்லாம் ஒரு சண்டையா? ஏதோ ஒரு அது எனக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகும். நமக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். லைக் எதுவுமே சாப்பிடல, இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சண்டையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு பேசிடுவோம். அவன் வந்து அது அடிக்கடி போடுற சண்டை தான் நானும் வினோதம். இப்போ அது ஒரு ஃபன்னான சண்டையா தான் போகும். அவர் வருவாரு, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன், உப்பு போடு அப்படின்னு சொல்ல என்ன வெறுப்பேத்தி ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ண வச்சிருவாரு. இது வந்து ரொம்ப சாதாரணமா நாங்க போடக்கூடிய சண்டை.
அன்னைக்கு நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த அந்த இது இது இன்னும் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. சரி அந்த விளையாட்டு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. அண்ட் உடனே நான் ஃபீல் பண்ணேன். ஏன் இவன் மேல நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கட்டி பிடிச்சிட்டேன். அதெல்லாம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி தான் எங்களோட சண்டையெல்லாம் இருக்கும். போயோ அப்படின்னா சும்மா அப்படி பேசுவோம். அதுக்கப்புறம் போய் கட்டி பிடிச்சிப்போம். வினோத் அடிக்கடி சொல்ற இதுதான் வந்து "ஏய், உன் மேல எனக்கு கோவமே வராது. நான் வந்து கோவம் வந்தா நீ என்ன அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் சரி தான் சரி எங்களுக்குள்ள இருக்கு. ஓகே 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 அண்ட் ஃபைனலி உள்ள நிறைய பேர் ஒவ்வொருத்தருடைய முகம் இப்பதான் வெளியில தெரிய வருது. ஆல்மோஸ்ட் லைக் கடைசி நாட்களை நெருங்கிட்டு இருக்காங்க. நீங்க யாரும் நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கிறதுக்கான தகுதி பெருசா இல்ல இருந்தாலும் உள்ள இருந்துகிட்டே இருக்காங்க நீங்க சொல்றது யாரு? சுபிக்ஷாவும் சபரியை சொல்லுவேன். ம். சபரி வந்து ஒரு ரொம்ப நல்ல பிளேயர். ஆனா தன்னோட பிளேய பெருசா அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ரொம்ப சேஃபா விளையாடுறாரு. பெருசா லைக் என்னமோ தன்னை வந்து ஹோல்ட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் சரி ஆகுது சபரி. சுபிக்ஷா வந்து அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சோ பெருசா பிகாஸ் டாஸ்க்ல அவங்களால பெருசா இது கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அண்ட் அந்த பீட் பாக்ஸிங்கிற விஷயம் எஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலி வந்து அதை பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே அதை ரொம்ப இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல அவங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது குடுக்குறாங்களா இந்த ஷோக்கு? ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா, பெருசா எதுவும் பண்ணல. பட் ஷி இஸ் வெரி யங். இந்த ஷோக்கு மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் வயசு கொஞ்சம் பக்குவம் எல்லாம் சரி இருக்கு. சரி அவங்க வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி தான் அவங்களுக்கு இருக்கு. பட் அந்த இடத்துல பெருசா அவங்க ஷைன் பண்ற மாரி நான் பார்க்கல. ஓகே ஓகே யாருக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நீங்க வினோத். பாக்குறீங்க? வினோத். நீங்க உள்ள இருந்த வரைக்கும் ம். உங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் பத்தி என்ன கத்துருக்கீங்கன்னு இப்ப நான் கேட்க ஆசைப்படுறேன். ஏன்னா சில டைட்டில்ஸ் நான் சொல்றேன். ம். இந்த டைட்டில்ஸ்லாம் ம். உள்ள இருந்த வரைக்கும் யாருக்கு கொடுப்பீங்கன்றது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஓகே ட்ரை பண்ணலாமா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ம். விஷ பாட்டில் விஷ பாட்டில் சாண்ட்ரா. சாண்ட்ரா. ம். ஓகே ம். மிகவும் அப்பாவி வெகுளி அப்பாவி ஈஸியா ஏமாத்திடலாம். அது நான் தான் இருந்திருக்கேன் நினைக்கிறேன் உள்ள. டைட்டில் வின்னர். டைட்டில் வின்னர் கானா வினோத். ஓகே எதனால எப்படி உள்ள ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு நான் வெளியே வந்து பார்த்ததில்ல சொல்கிறேன். மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் நல்ல மனுஷன். சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கலாம். பட் டிசர்வ் தான். சூப்பர் சூப்பர் ஆடினது போதும் வெளியே வந்துருங்க. சாண்ட்ரா. ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன உரசல் இருந்துச்சா சாண்ட்ரா அவங்க கூட இல்ல வெளியில வந்து பார்த்த வரைக்கும் நீங்க அப்படி சொல்றீங்களா? எனக்கு வெளியே வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு உள்ளே இருக்கும்போதுமே லைக் தோணுச்சு. இவ்வளவு நாள் இவங்க எப்படி உள்ள சர்வை பண்றாங்கன்னு நீங்க ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லோட இருக்கிறது அதுவும் சாண்ட்ரா தானா? இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆமா சாண்ட்ரா தான். யார் அந்த ஒரு நடிப்பு அரக்கன் திவாகரை தவிர்த்து? சாண்ட்ரா. என்னங்க எல்லாமே அவங்க நடிப்பு அரக்கியா அப்ப அவங்க? அந்த 1 வீக் அவங்க ஒரு கேம் ஒன்னு பண்ணாங்கல்ல செம்மையா நடிச்சாங்க. எது? இது வெளியே போய் தூங்குனாங்கல்ல. ஓகே அதான் 1 வீக் அவங்க கேம் ஒன்னு பிளான் பண்ணாங்கல்ல அது செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க நடிப்பு அரக்கியும் ஆமா சாண்ட்ரா தான். ஆமா. ரைட் இப்போ வெளியில வந்து ஒரு அனலைஸ் இருந்திருக்கும் மக்களோட பார்வை அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ம். இப்போ மற்ற கண்டஸ்டன் எலிமெண்ட் ஆன கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள அனுப்புறாங்களா? அப்படி சுபிக்ஷாவை திரும்ப உள்ள அனுப்புனா ம். எந்த ஒரு கேள்வியும் எந்த இதுவும் இல்லாம ம். நீங்க ரொம்ப தப்புன்னு கையை பிடிச்சி நீங்க வெளியே கூட்டு வர்றது யாரா இருக்கும்? அப்படி பெருசா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ம் ஆமா. பட் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இப்போ வியனாலாம் சொன்னாங்கல்ல 2 பேரும் நான் கூட்டின்னு வெளியே வர போறேன்னு. ம். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரையாச்சும் கூட்டு தான் வரணும்னா யாரை சொல்லுவீங்க? யாரும் இல்ல. எல்லாருமே என்ன அவங்க எஃபர்ட்ஸ் போட்டனால தான் இப்போ இந்த பிளேஸ்ல வந்து நிக்கிறாங்க சரியா? ஸோ இப்போ அங்க இருக்கிறது எல்லாருமே டிசர்வ் தான். நான் யாரையும் வந்து இவங்க இல்லைன்னு சொல்லி எடுத்து வர முடியாது. சரி இப்போ உங்களுக்கு பார்த்த வரைக்கும் இப்போ பார்வதி கமருதீன் வந்து ஒரு காதல் கதை தான் கிட்டத்தட்ட பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு கடைசி ஒரு மாசமாவே. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க திரும்ப பிரிஞ்சிருவாங்க ஒண்ணா இருப்பாங்க சேர்ந்துருவாங்க. நீங்களும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்க ஒரு பொண்ணு. உங்களுக்கு அது பர்சனலா உள்ள எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஓகே ட்ரூவா ஒரு பாண்ட்ல இருக்காங்க. பார்க்க சம்டைம்ஸ் கியூட்டா இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களே அவங்களோட பாண்டை வந்து கொச்சப்படுத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னடா இது ஏன் இப்படி பண்றாங்க? மேபி அந்த இடம் அப்படி அவங்கள வந்து மாத்திருச்சா? எவ்வளோதான் சண்டை போட்டாலும் ஒரே இடத்துல இருக்கனால திருப்பி போய் பேச வச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னதான் இந்த பாண்ட்ல இருந்தாலும் மாற மாற அவங்க வந்து சண்டைன்னு வரும்போதுல 2 பேருமே அவங்கள இறக்கி பேசிக்கிறதெல்லாம் எனக்கு அது உடன்பாடே இல்லை. அது மட்டும் தவிர்த்திருக்கலாம் அவங்க.
ஓகே, ஓகே. எப்பாச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா? ஐயோ! இந்த ஒரு மீட்டருக்கு மேல போறாங்களேன்ற மாரி ஒரு முகம் சுழிக்கிற வைக்கிற மாரி உங்களுக்கு ரொம்ப இருந்தது இது? அப்படி நான் நேர்ல எதுவும் பார்க்கல. பட் பிக் பாஸ் வந்து மைக் போடாம அவங்க பேசினதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வெளிய அவங்க வந்து நின்னுட்டு வெளிய வந்ததெல்லாம் பாஸ் சொல்லும்போது எனக்கு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எப்படி தோணுதா, சுபிக்ஷா நெறைய இடத்துல அவங்க வாய்ஸே குடுக்கலையோ, ரொம்ப ம். அமைதியா ஒரு மாரி பயங்கர சேஃப் கேம் மாறிட்டே ம். அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. ம். உங்களுடைய அல்டிமேட் எய்ம் எப்படி? ஓகே, ம். நான் இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, நமக்கு ம். எதுக்குப்பா வம்பு, அமைதியா இருந்துட்டு ம். போயிடுவோம்ப்பா. ஸோ அந்த ம். ஒரு சேஃப் கேம் ஆடியே கடைசி வரைக்கும் வந்துட்டாங்களான்ற ஒரு கேள்வி. இது நான் சேஃப் கேம்ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, அ யாரையும் என்னால ஹர்ட் பண்ண முடியல. அ பேசி சண்டை போட்டு கத்தி எனக்கு அது வரல எனக்கு. ஸ்டார்ட்டிங் நான் இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னால ஒருத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்க. நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறோமோ அப்படிலாம் ஃபீல் நீங்க ஆயிடுச்சு. யார ஆட் பண்ணீங்க? நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கும் பாருக்கும் சண்டை வரும்போது பாரு ம். அழுதாங்க. அது எனக்கு ஹர்ட் ஆச்சு. அப்புறம் திருப்பி எனக்கு அதுதான் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படி ஓகே எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் என்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். பண்ணாம கிடையாது. ஸோ என் தப்புன்னு தோணும்போது நான் சொல்லியிருக்கேன். மத்தவங்க யாராச்சும் தப்பு பண்ணா நான் இது தப்பா இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்கேன். ஸோ அத நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். என்ன ரொம்ப கத்தி அப்படி நான் வந்து எதுவும் பண்ணல. ஓகே, ஓகே. ம். அதிகமா சுபிக்ஷா அவங்க யார் கூட ஒரு சண்டையோ, ஒரு சின்ன ம். முரண்பாடோ இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் கூட. நீங்க எல்லாம் ஒண்ணா ம். பேசுவீங்க, எல்லாம் சரி. ம். ம். ஆனா நெறைய நேரங்கள்ல இப்ப நீங்க ம். ஏதாச்சும் உங்களுடைய ம். சமூகத்த பத்தி பேசும்போது, அத ம். அவங்க சொல்லுவாங்க, "நீ ஏன் ம். உங்க சமூகத்துக்கு மட்டும் தான் பாடுவியா? ம். ஜெனரலா இரு. ம். பொதுவா எல்லாருக்குமே பொது தானே. ஏன் நீ ம். பிரிச்சு பார்க்குறன்ற?" மாரிலாம் உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வரும். ம். அது அப்படியே தான் இருந்துச்சா ம். கடைசி வரைக்கும்? ஏன்னா இப்ப நீங்க பீட் பாக்ஸ் பண்ணும்போது ம். அவர் சிலது கிண்டல் பண்ணுவாரு. நீங்க ம். ஈஸியா தான் எடுத்துக்கிட்டீங்க. ம். பட் இருந்தாலும் அந்த ஒரு ம். சின்ன ஒரு உரசல் இருந்துட்டே இருந்துச்சு. அது வினோத் அண்ணா வந்து என்ன அப்படி வந்து நீ ஏன் இத மட்டும் இது பண்றன்னு சொல்லி ஒரு ராங்கான ஒரு இதுலயோ அப்படி எதுவும் சொல்லல. ம். ஸ்டார்ட்டிங் நான் பாடும்போது இத பத்தி மட்டும் நீ பாடாத. மத்த இத பத்தி இது பண்ண சொன்னாங்க. பட் எனக்குமே வந்து எங்க சங்கத்த மட்டும் மட்டும் தான் நான் பாடுவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எல்லாத்தையும் பத்தியுமே நான் வந்து பாட்டு எழுதணும், பாடணும் அப்படின்னு தான் ஆசை. எல்லாத்தையும் பத்தியுமே நான் எழுதணும். விவசாயம் பத்தியா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய விஷயங்கள் எழுதணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு அங்க டைம் கம்மியா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணது அதுதான். அதுதான். எனக்கும் வினோத்தனுக்கும் பெருசா முரண்பாடு அப்படிலாம் கிடையாது. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்புறம் சரியாயிடுச்சு. ரைட், ரைட். ம். உங்களுக்கு எப்படி இருக்கு? வெளியில வந்து ஏன்னா உங்க ம். ஃபேமிலி வந்து இந்த பீட் ம். பாக்ஸிங் பத்திலாம் பேசுனாங்க. ம். வெளியில வந்து பார்த்தீங்களா? ஏதாச்சும் வீடியோவோ இல்ல என்ன சொல்றாங்க? ஆ உங்களுக்கு பீட் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். பீட் பாக்ஸ் பிடிக்கும். எனக்கு பிரவீன் அண்ணா ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே, எஃப்ஜே பிரவீன் அண்ணா பண்ணும்போதே, என்ன எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. நான் அப்படி பார்த்ததே கிடையாது. வாயிலேயே வந்து மியூசிக் போடுறாங்களே, டியூன் போடுறாங்களே, எப்புட்றா இது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்பதான் ட்ரை பண்ணேன். வீட்ல அம்மா, அப்பா, ஊர்ல எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா நம்ம ஊர் பொண்ணு இவ்ளோ 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 நாள் இந்த ஒரு வீட்ல சர்வை பண்ணதே பெரிய விஷயம். அதுவும் நான் ஒரு நல்ல பேரோட வெளிய வரது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அம்மா, அப்பா ரொம்ப ஹாப்பி. ஓகே. கொஞ்சம் ம். ஃபீல் பண்றீங்களா? பீட் ம். பாக்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாமோடான்னு? அப்படிலாம் இல்ல. நான் என்னன்னா மேபி அதிலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. மத்தபடி பீட் பாக்ஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிலாம் இல்ல. எனக்கு அது பிடிக்கும். ஏதாச்சும் பீட் பாக்ஸ் பண்ணி ம். காட்டுவீங்களா எங்களுக்கு இப்போ? கண்டிப்பா. ஆ. ஓகே. ரைட். Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays. The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles.